கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யேசபேல் எலியாவை கொலை செய்வேன் என்று ஆவேசத்தோடு சொல்லி அனுப்புகிறாள். இதை கேட்டதும் எலியாவுக்குள்ளே பயம் வந்தது. பயம் வந்தபோது தன் பிராணனை காக்கும்படியாக அவன் பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போனான். அடுத்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டான் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எந்த காரியம் நம்மை பயமுறுத்தும் என்பதை பிசாசானவன் அறிந்திருக்கிறான். அந்த காரியங்களை வைத்து நம்மை பயமுறுத்த பார்ப்பான். ஏனென்றால் இந்த பயம் பல விளைவுகளை நமக்குள்ளே கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. பயம் எலியாவை முடங்க பண்ணினது. வேகமாய் ஓடினவன் 18வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் ரதத்திலே முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால அவன் ரதத்துக்கு முன்னாக ஓடினான். அப்படி ஓடினவன் இப்பொழுது முடங்கி கிடக்கிறான். பயம் நம்முடைய ஓட்டத்தை முடக்கும். பயம் நமக்குள்ளே சோர்வை கொண்டு வரும். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? எலியா சொல்லுகிறான், போத ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு, ஒரு சோர்வு, ஒரு நம்பிக்கையற்ற நிலை, பலவீனம், இவைகள் அனைத்தையுமே இந்த பயம் கொண்டு வருகிறது. விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க இந்த பயம் மிகப்பெரிய தடையா இருக்கிறது. எனவே ஒரு தேவ பிள்ளை இந்த பயத்தை மேற்கொள்ள செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். கர்த்தரை நம்பணும். எப்படி நம்பணும்? என்னென்ன காரியங்கள்ல எப்படி நம்பணும்? முதலாவது ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டிய காரியம், நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. ஆண்டவர் அறியாமலும் ஆண்டவர் அனுமதிக்காமலும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ஒரு காரியம் நடந்த பிறகு ஆண்டவர் எனக்கு தெரியலப்பா, நான் தெரியல, நான் கவனிக்கல, அப்படி சொல்லவே மாட்டார். ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம உடம்புல எங்க தூசி பட்டாலும் நமக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா கண்ணுல ஒரு சின்ன தூசி பட்டா கூட உடனே நமக்கு தெரியும். தெரியும் என்று மட்டும் இல்ல, அது நமக்கு வலிக்கும். அது நமக்கு வலிக்கும். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு தீமையான காரியத்தை சத்துரு செய்ய நினைக்கும் போதே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். சத்துருக்களின் நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அப்படி அறிந்ததுனாலதான் அநேக தீங்குக்கு தேவன் நம்மை தப்புவித்து கிருபையா இந்த நாளை காண பண்ணி இருக்கிறார். இரவின் பயங்கரம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பயங்கரத்துக்கு தேவன் தப்புவித்ததுனாலதானே இந்த நல்ல நாளை கிருபையாய் கர்த்தர் காண வைத்திருக்கிறார். எனவேதான் வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதிகமாய் வருகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே. அன்று ஆபிரகாமோடு சொன்னவர், பத்ம தீவிலே யோவானோடு சொன்னவர், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. யேசபேல் அவள் பேசட்டும், அவள் காலத்துக்கு உட்பட்டவள், அவளுடைய காலம் முடிவடையக்கூடிய காலம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறவர். காலங்கள் அவருக்கு உட்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். கர்த்தர் இருக்க பயமே. ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே வராது. எனவே தேவ பிள்ளைகளுடைய நோக்கம், தேவ பிள்ளைகளுடைய பார்வை கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தை மேலும் இருக்கட்டும். யேசபேல் மேலும் அவள் சொன்ன வார்த்தை மேலும் இருந்தால் அது நம்மை பயத்துக்கு உட்பட பண்ணும். அந்த பயம் நம்மை முடக்கும்.
நம்மை சோர்ந்து போக பண்ணும், நம்மை தளர பண்ணும். தேவ பிள்ளைகளே, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அதன் பிறகு எலியா செய்தது என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் கொடுத்த போஜனத்தின் பலத்தினாலே போய் கர்த்தருடைய பர்வதத்திலே நிற்கிறான். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்க எதுக்கு பயப்படுகிறோம் நமக்கு தெரியும். இந்த பயம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.